சீமானை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டா நானும் ஏற்றுக்குவேன். மக்களோட இதுதான் மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து மோடி ஏத்துக்கிறதா சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா? யாரு பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில் மோடி ஏத்துக்கிறதா சொல்றாங்க. நீங்க எங்க தமிழ்நாட்டில் ஒரு 1% 2% காட்ட சொல்லுங்க பாப்பானுங்க. எவனா 2 ஒருத்தன் இருக்கிறவன் தவிர வேற எவனும் இருக்கல. வேற ஏதாவது எலும்பு துண்டுகளுக்காக இங்கே ஏங்கி நிற்கிறவன் இருப்பானே தவிர மக்கள் வந்து இந்த அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஜென்மத்திலையும் வர முடியாது. காரணம், பெரியாருடைய விதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாடு பூரா பெரியார், அண்ணா, திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் அங்கங்கே பரவி இருக்குது. அது மாதிரி தமிழை பற்றி, தமிழ் இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. யாரோ சில பேர் அதுக்காக அதில் ஏதாவது பொறுக்கி திங்கிறதுக்காக. இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக அதிமுகவில் இருந்தார்? அதிமுக அண்ணாவினுடைய கொள்கையை சொன்ன கட்சி. அதில் இருந்துட்டு இப்போ திரும்ப பிஜேபிக்கு போயிருக்காருன்னா இது மாதிரி கொள்கையே இல்லாமல் இருந்தவங்க இருக்காங்கல்ல, அவன் தான் அங்கே போவானே தவிர கொள்கையோடு இருக்கிறவன் எவனும் போக மாட்டான். கொள்கை பார்த்து அரசியல் மக்கள் பார்க்குறாங்களா? கொள்கை பார்த்து தான் போகணும். இல்லை, கொள்கையை மக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய செயலை பார்க்குறாங்க.